கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா உங்கள் மன விருப்பம் நிறைவேறும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைவேறாத நிறைய காரியங்கள் இருக்குது. கேட்டு பாருங்க, எனக்கு இது நிறைவேறலை, இது ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, நான் நிறைவேறுவதற்காக காத்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சங்கீதம் 20:4 ஆண்டவர் சொல்கிறது போல் உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவேன். நம்முடைய தேவன் சொல்லுகிறவர் மாத்திரமல்ல, அதை நிறைவேற்றுகிறவர். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் ஆண்டவர் சொன்னாரோ அத்தனையையும் கர்த்தர் நிறைவேற்றினார். ஒரு சின்ன உதாரணம், எசேக்கியா ராஜாவிற்கு ஜீவனை கொடுப்பேன், 15 வருஷத்தை கூட்டி கொடுப்பேன் என்று சொன்னார். அவனுடைய மனம் மகிழ்ந்தது, அவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றினார். உங்களுடைய மன விருப்பமும் நிறைவேற்றப்படும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய மன விருப்பம் நிறைவேற்றப்படுகிறதா? ஒரு பெரிய கேள்வியில் மனுஷங்க உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவாங்களா? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. மனைவியால் கணவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற முடியல, கணவனால் மனைவியினுடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற முடியல, பெற்றோரால் பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற முடியலை. நிறைவேறாத நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் பைபிள் என்ன சொல்கிறது? அவர் உமது ஆலோசனைகளையும் உம்முடைய மன விருப்பத்தையும் நிறைவேற்றுவார். உங்கள் மனம் என்னெல்லாம் விரும்புகிறதோ அது அத்தனையும் நிறைவேற்றப்படும், நிறைவேற்றப்படும். யோசேப்புங்கிற வாலிபனுக்கு, ஒருவேளை அவன் வாலிபன் சொல்கிறதை காட்டிலும் 17 வயசு டீன் இளைஞனுக்கு கர்த்தர் சொன்னார், உன் சகோதரர்கள் எல்லார் நடுவிலும் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்ல. நாள் ஒன்று வந்தது. ஆதியாகமம் 50:20 அந்த யோசேப்பை சொன்னா, நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் தேவன் சொன்னபடி வெகு ஜனங்களை உயிரோடை காக்கும்படிக்கு அது நன்மையாய் முடிய பண்ணினான், நிறைவேற்றினா. வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன், அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். ஒரு சகோதர வேலையை இழந்து உங்கள் மனைவி பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், இதே போல் ஒரு கம்பெனியை உனக்கு வைத்து கொடுப்பேன். அவருடைய மனைவியால் ஜீரணிக்கவே முடியலை. இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொன்னாங்க. நாள் ஒன்று வந்தது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நிறைவேற்றினா. இன்றைக்கு அந்த மனிதனுடைய கம்பெனியில் 100க்கும் மேலான நபர்கள் வேலை பார்க்குறாங்க. என்னைக்கோ அவரும் அதே கம்பெனியில் வேலை பார்த்த நபர், இன்னைக்கு இவருடைய கம்பெனியில் 100கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க. காரணம் என்ன? அன்னைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினா. உபாகமம் 28:14 சொன்னதை போல, நீ கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவாய். அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினா. எனக்கு உங்கள் இருதயத்தில் என்ன காரியம் நீங்கள் விரும்புகிறீங்க? ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே இது இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. எபேசியர் 3:20 வேதம் சொல்லுது, நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாக, மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு கிரியை செய்ய வல்லவராகிய அவருக்கு, நிறைவேற்றுகிறவராகிய அவருக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் வாழ்க்கையில் மனுஷங்க சொன்னதை நிறைவேற்ற மாட்டாங்க, ஆனால் தேவன் உங்களுக்கு சொன்னதை கட்டாயம் நிறைவேற்றுவார். சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இவர்களுடைய மனதில் என்னென்ன காரியமெல்லாம் நினைத்திருக்கிறார்களோ அத்தனை காரியமும் நிறைவேறும்படி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். உங்கள் மன விருப்பம் நிறைவேறும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.